இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாமியார் வீடு ஹோம் டூர் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகா நிறைய காய்ச்சிருக்குங்க. அங்கே பாருங்க, ஸ்மால் ரோஸா, மேலே செடி கீழே செடி எல்லா பக்கமும் செடிகளாக தான் இருக்கும். உள்ள போன எத்தனை பாத்ரூம், பெரிய ஹால், யாரும் விளையாட மாட்டாங்க, யாரும் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நாங்க ஆத்துல இருந்து போயிட்டு ஃபிஷ் எடுத்துட்டு வந்து விட்டோம். பாத்தீங்கன்னா இது டிங்கோட ரூம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லா டாய்ஸ். இது ராஜஸ்தான்ல இருந்து வாங்கிட்டோம். பெரிய பெட்ரூம். எங்க அப்பா காலை செஞ்சது பாத்தீங்கன்னா சொல்றான், வேலைக்கு மட்டும் நானும் போனேன், டிவி லேப்டாப் விட்டு பார்த்துட்டு இருக்கலாம். நீனே சொல்லு, என்ன எதுக்கு இப்போ நீ இழுக்கிற? நீனே சொல்லு, வெளியே போய் அவனை பேச சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா அங்க எந்திரிச்சு போயிட்டு நீயே சொல்லுன்றான். இப்ப எதுக்கு எனக்கு திட்டிட்டு போனா எனக்கு புரியல. அது எனக்கு எதுக்கு திட்டிட்டு போன? டிங்கோ நீனே சொல்றா, மேரேஜ் நானே சொல்றேன். ஆமா பேசுவா. கிச்சன் நானே சொல்லிக்கிறேன். மேல் வீட்டுல சொல்றானா. இது பாத்தீங்கன்னா கிச்சனோட என்ட்ரன்ஸ். பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோமோட என்ட்ரன்ஸுக்கும் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கும் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்காது. கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த டிசைன்ல எதுக்கு கிச்சன்ல வந்து யார் பார்க்க போறாங்க? பாருங்க, கிரியேட்டிவிட்டி அத்தைக்காக பண்ணிருக்கீங்க. பாருங்க, ஃபுல்லா இது எங்க அத்தைக்காக பண்ணிருக்காங்க. கிச்சன் எவ்வளவு அழகா, இது சுமையா இருக்குங்க. இதெல்லாம் டிசைன், இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆச்சு இந்த டிசைன் பண்றதுக்கே? இந்த வெறும் டிசைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஆச்சாமா. பாருங்க, அழகா இருக்குது. இந்த டிசைனுக்கு மட்டுமே 10,000 ஆமா. கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கு, அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ண பாத்தீங்கன்னா பெரிய கிச்சனுங்க. பாருங்க எவ்வளவு பெரிய கிச்சன்னா, இங்க ஒரு பெரிய ஸ்டவ் வச்சு 2 ஸ்டவ் வச்சு சமைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அவ்வளோ பெரிய கிச்சன். இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா மெயினா எங்க அத்தைக்கு எங்க அக்காவுக்கு தான். ஏன்னா நம்ம அவ்வளவா சமைக்க மாட்டோம். இங்க பாருங்க, ஃபுல்லா அடக்கி வச்சிருக்காங்க. பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே அடக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் சும்மா இதுக்கெல்லாம் இன்னும் என்ன கபோர்ட்ஸ்ல அடிக்கல, இனிமேதான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிப்பாங்களா இல்லையா தெரியல. ஃபியூச்சர்ல ஓப்பனா வச்சிருக்காங்க. கீழேயும் ஸ்டோரேஜ்க்காக, மேலேயும் ஸ்டோரேஜ், ஃபுல்லா ஸ்டோரேஜ். பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஃப்ரிட்ஜ். இதுக்கு எத்தனை வருஷம்? ரொம்ப வருஷம் இருக்கும் இல்லையா? பழைய வீட்டுல பழசுதான். அதுதான் பழைய திங்ஸ் தாங்க இதுல வச்சிருப்பாங்க. இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்பதான் வாங்கிருக்காங்க. இல்லன்னா இங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸா அடுக்கி வச்சிருப்பாங்க. இங்க எல்லாம் இப்பதான் வாங்கிருக்காங்க. நைட் டப்பா யாருக்கு? நீங்களுக்கா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க போனது. இது பாத்தீங்கன்னா நாங்க தாய்லாந்து போனது. தாய்லாண்டோட சீரீஸ் இருக்குது, போயிட்டு என்னோட சேனல்ல செக் பண்ணி பாருங்க. தாய்லாந்து எவ்வளவு எபிசோட்ஸ் இருக்கும் மொத்தம் தெரியலையே, நிறைய எபிசோட்ஸ் இருக்குங்க. எங்க செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் அந்த வீடியோ. லாங்ல ஃபிளைட் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பே அதுதான் நாங்க போனது. போய் செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவுமே பழசுங்க. இதுவுமே பழைய, இப்ப வாங்கினதான். இது இப்படி இருக்குது. இது 3 வருஷம் ஆச்சா. ஆனா ரொம்ப பழசு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க, சமைச்சு. இவ்வளவுதாங்க கிச்சன். அதுக்கப்புறம் இந்த டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தி நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா இப்பதான் 1 வருஷமா தான் இந்த வீட்டுல இருக்கோம். அதுவும் மாசம் ஒரு வாட்டி தான் வரும். அதுக்கப்புறம் இங்க சிங்க் பாத்தீங்கன்னா பெரிய சிங்க். மெயினா இந்த வீட்டுல வந்து எனக்கு மெயின் வேலையே இந்த பாத்திரம் கழுவுற ஒர்க் தான் இருக்கும். நிஜமா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, அந்த வேலைதான் இங்க இருக்கும். ஆமாவா இல்லையா டிங்கு? நான் என்னடா பண்ணிட்டு இருப்பேன் இந்த வீட்டுல? பாத்திரம் தானே கழுவிட்டு இருப்பேன். சொல்றான், அவனே சொல்றான். பெரிய சிங்க் இருக்கும், வெளியவும் கழுவுவாங்க. உள்ளேயும் கழுவோம், வெளியவும் கழுவும். நிறைய பேர் இருந்தா வெளியே கழுவோம், கொஞ்சம் பேர் வீட்லயே இருக்கிறவங்க இருந்தா நாங்க உள்ள கழுவிப்போம். அடியில பாருங்க எல்லாம் ஸ்டோரேஜா வச்சிருக்கோம். அடியே ஃபுல்லா ஸ்டோரேஜ், ஒரு கேஸ், இந்த மாதிரிதான் இருக்கும். இவ்வளவுதாங்க கிச்சன். பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைம் காட்டுறோம். அது எப்ப ஆகும்னு எல்லாம் தெரியல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதெல்லாம் ஃபுல்லா செட் பண்ணிட்டு அப்போ ஒரு வீடியோ எடுத்து காட்டுவோம். அவ்வளவுதான் நம்மளோட கிச்சன், அழகான கிச்சன். சின்ன தாத்தா
இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு ஸ்டெப்ஸுங்க. வெளியே தான் இருக்கு, உள்ளூர்ந்து இல்ல, வெளியே தான் இருக்கு. இது மாடிக்கு போற ஸ்டெப்ஸ். அப்புறமா கட்டல, லாஸ்ட்ல கட்டலாம் சரிங்களா. இது மாடிக்கு போற ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா. இது அழகா ஒரு பிளான்ஸ் எல்லாம் வச்சு இங்க பெரிய ஒரு நல்ல இடம் எல்லாம் இருக்குங்க. பாருங்க இங்க இங்க காட்டுங்க. இங்க இங்க பால்கனி. ஆமா போட்டிக்கு கிடையாது. இங்க பாருங்க, இங்க இருந்து காட்டுவா. இங்க பாருங்க, வெளியே இங்க வந்து நின்னோம்னா அழகான வியூ. ஈவினிங் டைம்ல நல்ல வியூ. இங்க காத்தும் நல்லா வருதுங்க. இங்க எல்லாம் மயில் வரும் பாத்தீங்கன்னா, ராக்கிங்கெல்லாம் துரத்தி விட்டுட்டு இருக்கா. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லவர்ஸ் நிறைய இருக்காங்க. அதனால நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும் இந்த வீட்டுல. சுத்தியும் பிளான்ட்ஸ், கீழே பிளான்ட்ஸ், மேல பிளான்ட்ஸ். அங்க பாருங்க ஒரு குருவி கூண்டே. அது எது கட்டி வச்சிருக்கீங்க அங்க? குருவி. அது இது எக்ஸாஸ்ட் தானே அது? அந்த பாருங்க, அங்க எக்ஸாஸ்டுக்கு வச்சிருக்கிற ஒரு ஹோல் கிட்ட குருவி வந்து கூடு கட்டி அங்கேயே வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கு. போடலையா? பாத்தீங்கன்னா குருவி அங்கேயே வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கு. புல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க, ஃபுல்லா செடி. இங்க இது காட்டுவா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃப்ளவர்ஸ் செடி. இங்க பாருங்க, இந்த வீட்டுல தண்ணி ஊத்துறதா பிரச்சனை. ஃப்ளவர்ஸ் செடிக்கு அந்த அளவுக்கு செடி இருக்கும். எல்லாம் குட்டி 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 கீழே மேல வரைக்கும் வச்சிருக்காங்க. அதனால இங்கேயும் ஒரு 1 2 3 பேர் அதே கேப். கீழே என்ன கேப் இருக்கும் அதே மாதிரிதான் மேலேயும் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா எங்களோட சின்ன மாமாவும் சின்ன அத்தையும் இருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க நடந்து வந்தோம்னா இங்க ஒரு வீடு, ஒரு ரூம். சரி சரி, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமும், அந்த மாதிரி ஒரு வீடு மேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். இங்க ஒரு ஃபியூச்சர்ல பிளான் இருக்குது. இங்க ஒரு கட்டுற மாதிரி ஏதோ. பாத்தீங்கன்னா கால் சுடுது, வெயில், செம்ம வெயில். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க கொய்யா மரம் எல்லாம் இருக்குது. இதுல விட்டு சாப்பிட்டுருக்கீங்க தானே கொய்யா எல்லாம்? வெயில் கண்ணு. இந்த பாருங்க நிறைய பெரிய ஒரு ஸ்பேஸுங்க இது. கீழே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. மேல இந்த ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இங்க ஒரு ஏதோ பிளான் வச்சிருக்காரா சரிங்களா. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மேல் வீட்டு. வாங்க உள்ள வாங்க, உள்ள கட்ட. இதுவுமே கீழே எப்படி இருக்கும் அதே மாதிரி மேலேயும் இருக்கும். இந்த டோருமே டிசைன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த டிசைனை நான் இப்பதான் பாக்குறேன். பெரிய ஆள் தான். இங்கேயுமே நிறைய பேர் தூங்கலாம். நாங்க பாத்தீங்கன்னா எங்களோட மேரேஜ்ல பாத்தீங்கன்னா இங்கதான் தூங்கியிருந்தோம். பாத்தீங்கன்னா சேம் டைனிங் டேபிள் மேலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் சேம் சோஃபாவும் மேலேயும் இருக்கும். 2 ஃபேனும் இருக்கும். இது இப்போ புது டிவி. இது இந்த டிவி பாக்குறதுன்னா பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்துதான் டிவியே பார்ப்போம். ஏன்னா எந்த சவுண்டும் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னா நம்ம மேல வந்துதான் டிவியே பார்ப்போம். அதுக்கப்புறம் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலேயுமே ஒரு பூஜா அறை இருக்கும். சேம் செட்டப்போட பாருங்க, சேமா இருக்கும். இன்னைக்கு எங்க அத்தை பூஜை பண்ண போல. அதுக்கப்புறம் இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் பெட்ரூம். கீழே எப்படி புத்தர் இருப்பாரு, மேலேயும் புத்தர். சாந்தம் மதிக்க சைலண்ட்டுக்காக இதை வச்சிருக்காங்க. வீடே சைலண்டா இருக்காது. இங்கேயும் ஒரு சின்னதுன்னு சொல்ல முடியாது. இது கீழே எப்படி இருக்கும் அதே மாதிரி பெரிய கிச்சன் மேலேயுமே. இந்த டிசைன் இருக்குது இல்லைங்களா, இந்த டிசைன் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த டிசைனுக்கு ஒரு குட்டி ஸ்மால் ஸ்டோரி இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து குழந்தனார் ஒருத்தர் வராங்க. ஒருத்தர் தான் குழந்தனார். ஓகே, இந்த டிசைனை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஒரு டிசைன் பிளான் பண்ணிருந்தோம். கீழ் வீடு டிசைன் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ மேல் வீடு டிசைன் பிளான் பண்ணிருந்தோம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாமையே மேஸ்திரி என்ன பண்ணிட்டாரா, ஃபுல் இதையுமே கட்டி முடிச்சிட்டாரு. ஸோ அப்போதுக்கப்புறம் நான் டிசைனை கொண்டு வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் இதை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனால் எங்கள் அம்மா சைடு வந்து ஒத்துக்கவே இல்லை. கட்டின வீட்டை நீ எப்படி இடிக்கலாம்னு சொல்லி ஒரு வாரம் எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு போராடி அதுக்கப்புறம் பண்ண டிசைன் தான் இது. ஆக்சுவலாக நாங்கள் வேறு டிசைன் வச்சுருந்தோம். பட் கட்டினால இது ஃபுல்லாக இடிக்க முடியாதனால ஸோ இந்த டிசைனுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி இந்த டிசைன் போட்டோம். இதுவுமே எங்கள் அம்மா ஒத்துக்காமல் கட்டின வீட்டை எப்படி இடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சண்டை நடந்து அதுக்கப்புறம் போட்ட டிசைன் தான் இது. வால் டிசைனோட ஸ்டோரிங்க. இந்த 3 இந்த ஹோல் தானே, இந்த 3 ஹோலுக்காக பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃபைட் பண்ணிட்டு கட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் தான். இது மாமா பண்ணிருப்பாரு, ஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ். இது பெயிண்ட் கிடையாது. ஸ்டிக்கர்ஸ் நினைச்ச டிசைன் பண்ண முடியாதனால இது பெயிண்ட் பண்ணும்போது இதெல்லாம் போயிடும். கரெக்டா, இந்த பெயிண்ட் பண்ணும்போது ஃபுல்லா இந்த டிசைன் எல்லாம் போயிடும். சும்மா இது கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஒட்டி இருப்போம். இதை
ஒரு இலையிலே தனித்தனியா எல்லாம் சேர்ந்து ஓட்டுனீங்களா? எல்லாரும் சேர்ந்து இது ஒண்ணு இங்க பாரு, இது செப்பரேட், இது செப்பரேட், இது செப்பரேட், இது செப்பரேட், இது செப்பரேட், இது எல்லாமே எல்லாமே செப்பரேட். செப்பரேட். இந்த கிளியுமே செப்பரேட்டா? ஆமா ஆமா. ஓ, நிறைய வேலை இருக்குது. பெயிண்டே ஈஸியா இருக்கும். இந்த பெயிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்க கஷ்டப்பட்டதுல வேஸ்ட் தான். மறுபடியும் ஒட்டுவீங்க. அதுக்கு வேற டிசைன் உள்ள வாங்கும். கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலேயுமே கிச்சன் பெருசாவே இருக்கும். பாத்தீங்கன்னா அதே செட்டப் பாருங்க. கீழே எந்த மாதிரி கிச்சன் இருக்கோ அதே மாதிரி கிச்சன். மேலே இருக்கிறாங்க எங்க சின்ன மாமாவும் சின்ன அத்தைக்காக. அதே மாதிரி கிச்சன். பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, சேம் போட்டோஸ் இங்கேயும் இருக்கும் பாருங்க. சேம் போட்டோஸ், அதுக்கப்புறம் சேம் செட்டப், எல்லாம் சேமா இருக்குங்க. அவ்வளவுதான் இந்த கிச்சனோட டூர். பாத்தீங்கன்னா கீழேயுமே அரிசி மூட்டை, அதுக்கப்புறம் சேம் ஸ்டவ், எல்லாம் ஒன்னே தான். கீழே என்ன இருக்கும் அதே தான் மேலேயும் இருக்கும். வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஒன்லி டிஃபரன்ஸ் டைல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆமா, டைல்ஸ் டிஃப்ரெண்ட். அது கீழே ஒன்னே தான். மேலே மட்டும்தான் இந்த டைல்ஸ் டிசைன் மட்டும்தான் சேஞ்சா இருக்கும். கீழே ஒரு பிளாக் ஒயிட் அந்த மாதிரி டிசைன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிரீன் இருக்கும், அவ்வளவுதான். இதுவும் அதே செட்டப் தானே. பாத்தீங்கன்னா குருவி கொண்டு பாருங்க அங்க சேம். ஆனா அத்தை பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோரேஜ் எதுவுமே வச்சிருக்க, நீட்டா வச்சிருக்கு பாருங்க. ஒரு ஸ்டோரேஜ் இருக்காது, ஏன்னா கீழே தான் அதிக பேர், எல்லாருமே கீழே தான் இருக்கிறதுனால இங்க அவ்வளவா குக்கிங் ஆகட்டும் எதுவுமே பண்றது இல்லை. கீழே தான் எல்லாருமே இருக்கிறதுனால இங்க குக்கிங் ஆகட்டும் எந்த இதுவுமே இருக்காது. எங்க சின்னமாவும் சின்னத்தை வீக் டேஸ்ல சமைப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல தான் சமைச்சிட்டு நாங்க சாப்பிடுவோம். அவ்வளவுதாங்க இந்த கிச்சன் அண்ட் ஹோம் டூரோட வீடியோ. பாத்தீங்கன்னா நம்ம மேல இருக்குல்ல, ஆமா, மொட்டை மாடி கட்டல. வாங்க, பாத்தீங்கன்னா மாடி செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க, நான் செகண்ட் ஃப்ளோர்ல இங்க திரும்ப ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வெயில். இங்க ஒரு பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இருக்காது. பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்டியா இருக்கும். இங்க ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குதான். இங்க துணி துவைக்கிறது இங்க ஒருத்தர் இங்க திருடி உக்காண்டு இருக்காரு ஒருத்தர். இருந்தீங்க சார் சரல். இங்கதான் எங்க அத்தை பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்து துணி துவைச்சிட்டு கீழே போயிட்டு அலசிட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து மேல போட்டு காயப்படுவாங்க. இங்க வெறும் துணி இங்க வர்றதே இல்லை நாங்க யாருமே. மேரேஜ் டைம்ல வந்தது, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வர்றதில்லை. இங்கேயுமே ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. அக்கா எடுத்துட்டீங்களா? அவ்வளவு ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இங்க பாருங்க, இங்கதான் அழகா ஃப்ளவர்ஸ் பூக்குது. எடுத்துட்டு போய் கீழே வச்சுட்டாங்களாம் பாருங்க. இந்த மாதிரிதான் சுத்தி வச்சிருப்பாங்க. வெயில்ன்றதுனால எல்லாம் எடுத்துட்டு கீழே வச்சுட்டீங்க. கரெக்டா வியூ பாருங்க, பச்சை பச்சையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்ப எம்டி ஸ்பேஸா இருக்குது. வெறும் நொங்கு மரங்கள் இருக்கு. மேல இருந்து பார்த்தா கீழோட அது என்ன சொல்லுவாங்க இதுக்கு? வராண்டாவா இது? வராண்டா தெரியுது பாருங்க. இங்கேயும் செடிகள் இருக்குது. இங்கேயுமே பாத்தீங்கன்னா சில்லி. இதுக்கும் ஒரு கதை இருக்கிறது. அப்படியா? இங்க பாத்தீங்கன்னா கிரீன் சில்லி பாருங்க. இங்க பாருங்க கிரீன் சில்லி எவ்வளவு அழகா போட்டு வச்சிருக்காங்க. அக்கா ஒண்ணுமே விடலக்கா, விட்டுருக்கு. இங்க பாருங்க சில்லி விட்டுருக்குது. மேல தாங்க அழகா செடி வந்திருக்குது. மேல பாத்தீங்கன்னா அழகா செடி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். பாத்தீங்கன்னா மேல ஒரு என்ன இது எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு தெரியலையே. ஏங்க இது எதுக்கு போட்டிருக்கீங்க சொல்லுங்க. இது எதுக்கு போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வீடு கட்டும் போதே நாங்க பிளான் பண்ணிட்டோம். மாடி வந்து பிளைனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்காக செலவு பண்ணதுதான் இது. இதுக்கு வந்து யாருமே அக்செப்ட் பண்ணல. இது வந்து எலிவேஷன் டிசைன்ல பிளான் பண்ணிருந்தோம். ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல அந்த சைடு நம்ம வந்து வீட்டோட லெஃப்ட் சைடு எல்லாமே பண்ணிட்டோம். இருந்தாலும் மாடியில வந்து பார்க்கும்போது தனியா ஏதோ லுக்கா தெரியணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதான் இந்த எலிவேஷன் டிசைன். ஆக்சுவலா இது பார்த்தா உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். பட் இது கட்டுறது செலவானது வந்து 1 lakh கிட்ட ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஒரு பில்லர், அவ்வளவுதான். பில்லர் கூட இல்லை, ஜஸ்ட் இந்த ஒரு செவுரு தான். இந்த மூலையில இந்த மூலிகை செவுரு தான். சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும். ஜஸ்ட் லைட் செட் பண்ணிப்போம். ஜஸ்ட் இதுக்கு மட்டுமே 1 lakh செலவாச்சு எங்களுக்கு. லைட்ஸ் இருக்கு. ஆனா லைட்ஸ் கலர் லைட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா 1 lakh கன்ஃபார்ம் செலவாச்சு இதுக்கு மட்டும். இதுக்கு மட்டுமே இது கட்டுறதுக்கு மட்டுமே ஒரு 1 month எடுத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? இந்த ஒரு பில்லருக்கு மட்டும் 1 lakh. 1 lakh 1 month. எஸ், சாரி, இந்த ஒரு எலிவேஷனுக்கு மட்டும் 1 lakh செலவாயிருக்கு. 1 lakh பாருங்க. இந்த ஒரு பில்லருக்கு மட்டுமே 1 lakh செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அது எவ்வளவு திட்டு வாங்கி எங்க அம்மாட்ட போராடி
அதுவும் இந்த ஒரு செவுத்து எங்க அம்மா கேட்டது இந்த ஒரு செவுத்துக்கு எதுக்குடா ஒரு ஆனா லட்சம் இல்ல இல்ல இந்த ரூபாய் செவுரு இல்லைன்னா பர்ஃபெக்ட் இருக்காது. பர்ஃபெக்ட் லுக் வந்திருக்காது. லுக்கே நீ இருக்காது. ஃப்ரண்ட் வியூல இருந்து பாக்கும்போது ஆமா இது கட்டினப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 1 lakh லோன் போட்டு தான் கட்டணும். ஆனா நைட்ல தாங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப வெயில் பாத்தீங்கன்னா லைட் எதுவுமே அவ்வளவா இது இருக்காது. ஆனா நைட் ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock டைம்ல பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா லைட் செட்டப் பண்ணிட்டு அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இந்த வியூவோட தெரியும் இந்த வீடு. ஸோ நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவுமே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லயே போடுறேங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் எல்லோ கலர் லைட்டா? ஆமா, கலர் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா வீட்லயே டிசைனர் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் இவங்களே பிளான் பண்ணி இவங்களே எல்லாம் அப்படியா நாங்களா வரைஞ்சு நாங்களா ஒன்னொன்னா கிரியேட் பண்ணி போட்டது. நாங்க போட்டதை பார்த்து காப்பி அடிச்சு அவங்க ஒருத்தர் வீடு கட்டியிருக்கான் சேம் ஃபார்மேட்ல. எங்க ஒரு டிசைனா எடுத்து போட்டு ஆமா நிஜமாவா? ஆனா இங்க ஒரு ஏதாச்சும் பண்ணணும், ரொம்ப வெயிலா இருக்கு. இல்ல ஷெட் மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. என்னோட பிளான் என்னன்னா இங்க ஒரு கேமிங் ரூம் செட்டப் வந்து பண்ற மாதிரி என்னோட ஃபியூச்சர் பிளான் இருக்கு. அவரோட ஃபியூச்சர் பிளான். ஆனா எங்களுக்கு அந்த துணி துவைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஷெட் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல துவைக்கவே முடிய மாட்டேங்குதுங்க ஈரோட்ல. இங்க இருந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா அதே வியூ, கீழே என்ன ஒரு வியூ இருந்துச்சு பால்கனில, சேம் மேலையும் இருக்கு. எப்பயாச்சும் வந்தாதான் நாங்க மொட்டை மாடிக்கே வரும், இல்லைன்னா மொட்டை மாடிக்கு யாரும் வர மாட்டாங்க. யாரும் வர்றதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு நைட் டைம்லயும் வர்றது இல்லை. போன டைம் எப்பயோ என் மேரேஜ் அப்போ வந்ததுதான். அதுக்கப்புறம் யாருமே இங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. எப்போ வந்தல கடைசியா பண்றோமா? சரி, நைட்டு மொட்டை மாடி பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ பண்ணோன்னா அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட். நைட்டு மொட்டை மாடி பாட்டில இவங்க 2 பேரும் லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க. கிடையாது கண்டிப்பா சொல்லுவாங்க. கிடையாது. இன்னைக்கு பார்ட்டியே அதுலதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி, எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள்ல கல்யாணம் பண்ணாங்க, இவரும் லவ் பண்ணிருக்காரு. அந்த ஸ்டோரி சொல்ல முடியும். சோ நம்ம அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க. பாய்.